அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என்னை நேசிக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். 1524 ஆண்டு வில்லியம் டேட்ஸ் என்ற மனிதர் ஜெர்மனியிலே எப்படியாகிலும் வேதத்தை ஆங்கிலத்திலே அச்சடிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த நாட்டின் சட்டம் ஆங்கிலத்திலே வேதத்தை அடிக்கின்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அல்லது நாடு கடத்தப்படுவார்கள் என்ற ஒரு சட்டம் இருந்தது. ஆகையினாலே அதை அவரால் செய்ய இயலாமல் போனது. அந்த நேரத்திலே அவர் அச்சகத்திலே பணிக்கு சேர்ந்தார். வேலையை செய்து கொண்டே ஆங்கில வேதாகமத்தை அங்கே அச்சடித்து அங்கிருந்து உணவுப் பொருள்கள் உள்ள சாக்குகளிலே ஆங்கில வேதாகமங்களை வைத்து அவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்பினார். அது கடத்தினார். இங்கிலாந்து நாட்டிற்கு ஜெர்மனியிலிருந்து அவர் ஆங்கில வேதாகமத்தை அச்சடித்து அங்கே கடத்தினார். அங்கே சென்றபோது அன்று வாழ்ந்த அந்த அரச பரம்பரை இவரை என்ன செய்தார்கள் என்றால் 1936 என்ன செய்தார்கள் என்றால் அவரை தீக்கிரையாக்கினார்கள். அப்பொழுது அவர் வேண்டுதல் செய்தார், இந்த மன்னருக்கு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதன்படி 1936 அப்படி நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் கூட, அவர் மரித்திருந்தாலும் கூட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1539 அன்று கிங் ஜேம்ஸ் என்ற மன்னர் ஆங்கில வேதாகமத்தை அச்சடிப்பதற்கான அங்கீகாரத்தை கொடுத்தார். 80% ஆங்கில வேதாகமத்தை அவர் அச்சடித்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கின்ற ஆங்கில வேதாகமம் வில்லியம் டேட்ஸ் என்ற அந்த ஜெர்மானியருடைய கையிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. 1700 காலகட்டத்திலே சீகன்பால்க் பர்த்தலமேயு ஜெர்மனியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வந்தபோது டேனிஷ் கவர்மெண்ட் அந்த நாட்களிலே கடற்கரை ஓரத்திலே நாகப்பட்டினம் அந்த பிராந்தியத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் அங்கே சீகன்பால்க் பர்த்தலமேயும் அவருடைய நண்பரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஒரு பகல் முழுவதும் வெறும் முட்டியிலே நிற்கும்படியாக செய்தார்கள் மணலிலே. அந்த இடத்துல இன்றைக்கும் நாம் போய் பார்த்தால் அவருடைய உருவச்சிலை அங்கே வெண்கலத்தில் தங்கமாய் வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவரை டேனிஷ் அரசாங்கம் சிறையிலே அடைத்தார்கள். அந்த சிறைச்சாலையை சென்று நேரடியாக நான் பார்த்தேன். அது உட்கார்ந்திருக்க முடியாது. நாம் சாதாரணமாக இருந்து குதிங்காலிலே நிற்க வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்ந்தால் உடனே சுவர் நம்ம முட்டும். உயர்த்தினால் தலை அடிபடும். இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான சிறைச்சாலையிலே 15 நாட்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். இப்படியாக தமிழ் வேதாகமத்தை சீகன்பால்க் அவர்கள் அச்சக தந்தை என்று பெயர் எடுத்தார் தமிழ்நாட்டிலே. இன்றைக்கும் ஜூலை மாதத்திலே அச்சக தந்தை என்று 1 வார காலமாக நாகப்பட்டினம் அந்த தரங்கம்பாடியிலே இப்பொழுதும் விழா எடுக்கிறார்கள். இப்படியாக வேதாகமத்தை நமக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுத்த ஜெர்மானிய பரிசுத்தவான்களை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு அந்த வேதத்தை நாம் வைத்துக்கொண்டு அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அவரவருடைய இஷ்டப்படி கருத்துப்படி அவரவருக்கு விருப்பமானபடி வசனங்களை மாற்றி அங்கேயும் இங்குமாக ஒரு சில வசனங்களை பெருக்கி எடுத்து வசனத்தை கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் குறைப்பதில்லை, கூட்டுகின்றார்கள். எப்படி என்றால் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற வசனங்களை எடுத்து கோரிலேட் பண்ணி என்ன செய்கிறார்கள், தங்களுக்கென்று ஒரு கருத்தை வெளியிடுகின்றார்கள். அருமையான மக்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிற இந்தியர்களாகிய நாம், தமிழ்நாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தாராளமாய் கொடுக்கின்ற எண்ணம் உள்ளவர்கள். ஆகையினாலே தங்களுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக மட்டும் வசனங்களை போதிக்கின்றார்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே கூட்டங்கள் நடத்துகின்றார்கள். நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் என்று. ஆனால் அந்த மக்களை நான் அன்றாடம் கவனிக்கின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்கள் நடந்து செல்வதை பார்க்கிறேன்.
அவர்கள் அந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து மேலே வருவதை காணாம். அநேக ஜனங்களை நான் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கின்ற பல மொழி பேசுகின்ற அநேக மக்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே நீங்கள் உங்களுக்கு வேண்டியவைகளை நீங்கள் இருக்கிற இடத்தில் முட்டிக்கிட்டு, ஆண்டவரே எனக்காக இதை செய்யுங்கள், என் குடும்பத்திற்காக இதை செய்யுங்கள், என் பிள்ளைகளுக்காக இதை செய்யுங்கள் என்று வேண்டுதல் செய்யுங்கள். மனம் உருகி அவரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்பார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இப்படியாக அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். தயவு செய்து வசனங்களை சரியாக வேதத்தை படியுங்கள். 80% எழுத்துக்களை வேதாகமத்தில் அச்சடி தந்திருக்கிறார் அவர். முழு வேதாகமத்தை பிரிண்ட் செய்து தந்திருக்கார் சீகன்வால் தமிழிலே. இந்த வேதங்களை பெற்றுக்கொண்ட அநேக பேச்சாளர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி பேசுகின்றதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே இவர்கள் கஷ்டப்பட்டு தரையிலே எழுதி தமிழை எழுதுவதற்காக அவருடைய சீகன்வால்க் அவர்கள் தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கு தன்னுடைய விரல்கள் முழுவதும் அது புண்ணாகிவிட்டது. அப்படியாக எழுதும்படி செய்தார்கள். ஆனால் வீரமா முனிவர் என்கின்ற மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர் தமிழுக்கு இலக்கணத்தை எழுதியிருக்கிறார். கேரளாவில் குண்டட் என்பவர் மலையாளத்தில் இலக்கணம் எழுதியிருக்கிறார். இப்படியாக மேற்கத்திய நாடுகளிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் காட்டுவாசிகள் மத்தியிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியிலேயும் பல பிரயாசங்களை பட்டிருக்கின்றார்கள். பாளையங்கோட்டை ஏரியாவிலே ஒரு மிஷினரி சென்று அவருடைய தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து கொண்டு அவர் கர்த்தருடைய வேலையை செய்திருக்கிறார். இலங்கையிலே ஒரு மிஷினரி ஓலைகளை வெய்து மழை பெய்தால் ஒழுகும் அப்படிப்பட்ட குடில் அமைத்து கொண்டு அங்கே கர்த்தருடைய வேலை செய்திருக்கிறார். இவர்கள் எல்லாரும் அவருடைய நாட்டிலே பெரும் செல்வந்தர்கள், பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பல லட்சங்களுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் லக்ஸரி லைஃப் அவர்கள் வாழவில்லை. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய பெயரை சொல்லி லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவரை சார்ந்து அவர் பிறகு செல்கின்ற விசுவாசிகளுடைய நிலை என்ன? ஒரு விசுவாசி வாரமெல்லாம் வருஷ கணக்கில் கிழிந்த உடையை உடுத்தி கொண்டு வருகின்றார். ஒரு விசுவாசி பெண் ஒரு பழைய உடையை உடுத்தி கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி அக்கறை இல்லாத அநேகர் வேதத்தை பற்றி அநேக விஷயங்களை பேசுகின்றார்களே ஒழிய விசுவாசிகளுடைய நிலையை பற்றி சிந்திப்பதில்லை. தயவு செய்து தயவுகூர்ந்து கர்த்தர் என்னை மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறார். ஜனவரி 2025 ஜனவரி 25 27 பிப்ரவரி 7 வரை சிஎஃப் மருத்துவமனையில் மருத்துவர்களால் கவனிக்கப்பட்டு வைரல் ஃபீவரிலிருந்து நான் மீட்கப்பட்டேன். மறுபடியும் ஜீவன் தந்திருக்கிறார். காரணம், ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் என்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறார் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். அது என்ன என்று தெரியாது. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றிருக்கிறேன் வியாதியிலே. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யாரிடமும் அதை பற்றி கேட்க என்னால் முடிவதில்லை. ஆனாலும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் சில வேளைகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் கொத்தனார் வேலை செய்தார். இன்றைக்கு கொத்தனார் வீடு கட்டுகின்றார். அன்றைக்கு மக்கள் கூடாரம் அமைத்து குடியிருந்தார்கள். ஆகையினால் அந்த கூடார வேலை செய்து கொண்டு வேதத்தினுடைய 75% புஸ்தகங்களை 14 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். 66 புஸ்தகங்களிலே 14 புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஓடினார் கடற்கரை ஓரமாக ஓடினார். அவர் தண்ணீரையும் ஆற்றையும் கடலையும் கடப்பதற்காக மட்டும் படகையும் கப்பலையும் பயன்படுத்தினார். மற்ற இடங்களெல்லாம் தரை வழியாக அவர் நடந்து சென்றார். அநேக இடங்களுக்கு நடந்து சென்று கர்த்தருடைய வேலை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அருமையான ஊழியக்காரர்களே, நீங்கள் மக்களை ஏமாற்றாதீர்கள். மக்களுக்கு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுங்கள். அவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். ஆகாரம் இல்லாத போது அவர்களை நீங்கள் சந்தித்து நீங்கள் இன்றைக்கு ஆகாரம் உண்டீர்களா என்று கேளுங்கள். உடை இல்லாமல் இருக்கின்றவர்கள் வீட்டை சென்று சந்திக்கும் போது உங்களுக்கு சரியான உடை இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். இப்படியாக அநேக விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது. ஆனால் வெகு விரைவிலே கர்த்தருடைய வருகை வருகிறது என்று நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம். அவருடைய வருகை ஏற்ற வேளையில் வரும். குமாரனாகிய கிறிஸ்துக்கு அது தெரியாது, தேவனுக்கு மாத்திரம் தெரியும். அது நமக்கு முன்கூட்டியே நாம் அந்த காரியங்களை பற்றி பேச வேண்டாம். இதோ இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கின்ற சொல்வார்கள். நீங்கள் ஒன்றையும் நம்ப வேண்டாம். ஏற்ற வேளையிலே நான் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். நாம் யாவரும் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நாம் காத்திருப்போம். அதற்காக நாம் ஒருங்கிணைந்து இருப்போம். அநேக வியாபார ஸ்தலத்தில் இருக்கின்றவர்கள் கூட ஊழியத்திற்காக உதவி செய்கின்ற ஜனங்களை நான் கண்டிருக்கிறேன், மக்களை கண்டிருக்கிறேன்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்னை தாங்கி இருக்கிறார்கள், தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாய் அவர்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை அவ்வப்போது செய்வார்கள். நான் யாரையுமே போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க வாலண்டரியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவி, 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபாய்களும் கொடுக்க அவர்கள் மனமுள்ளவர்களாக இருக்கார். வயதான அம்மச்சிமார்கள் கூட 70 வயசு, 80 வயசு, 85 வயசு உள்ளவர்கள் கூட என்னை காணாமல் அவர்கள் என்னை தேடுவார்கள். எங்கே இருக்கீங்க, வந்து பாருங்க எங்களை என்று கூப்பிடுவார்கள். ஆகினாலே அப்படிப்பட்ட அருமையான மக்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வேலையை செய்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான குடும்பத்தார் யாவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றுக்கும் கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே தலையாக இருக்கிறார். ஆமேன். நன்றி. தேங்க்யூ.